السلام عليكم ورحمة الله وبركاته. الوقوف عند حدود الشرع. அந்த ஹதீஸினுடைய அடிப்படை சாராம்சம் அல் வகூஃப் இன்த ஹுதூதி ஷரஅ். மார்க்கம் எமக்கு எதை கட்டளையாக பிறப்பித்திருக்கிறதோ அதனை சரிவர எடுத்து நடப்பது, எவற்றையெல்லாம் விட்டும் தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி மார்க்கம் எமக்கு ஏவி இருக்கிறதோ அதை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்வது, மார்க்கத்தினுடைய வரையறையை மீறாமல் இருப்பது. இதுதான் இன்றைய ஹதீஸினுடைய சாராம்சம். ஒரு சிறிய ஹதீஸ். عن أبي ثعلبة الخشني جرثوم بن ناشر رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم قال: إن الله فرض فرائض فلا تضيعوها، وحد حدودا فلا تعتدوها، وحرم أشياء فلا تنتهكوها، وسكت عن أشياء رحمة لكم غير نسيان فلا تبحثوا عنها. حديث حسن رواه الدارقطني وغيره. சரியா? இன்றைய ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபரத ஃபராயித ஃபலா துதையூஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சில கடமைகளை விதியாக்கி இருக்கிறார். அவுஜபல்லாஹு தஆத் கத்இய்யா, அதை செய்துதான் ஆக வேண்டும் என்ற சில வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். ஃபலா துதையூஹா, அதனை வீணடித்து விடாதீர்கள், அதனை செய்யாமல் விட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். சரியா? அதே போல இதை எதை போலன்னா, மிஸ்ல அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வஸ்ஸகாத்தி வஸ்ஸியாம், 5 நேர தொழுகையை போல. இந்த 5 நேர தொழுகையை அல்லாஹ் ஃபரத ஃபராயித ஃபலா துதையூஹா, இதனை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, வீணடிச்சிடாதீங்க, செய்யாமல் விட்டு விடாதீர்கள், அதுக்கு தண்டனை இருக்கிறது. சரியா? அதே போல ஜகாத்து, நோன்பு பிடிக்கிறது, ஹஜ் செய்கிறது, இதெல்லாம் ஃபர்லான கடமைகள், அது செய்துதான் ஆக வேண்டும். சரியா? தொழுகையும் ஜகாத்தும் நோன்பும் ஹஜ்ஜும் எல்லாம் ஒரே தரத்தில் இருக்கிறதா என்று கேட்டா இல்ல. தொழுகை நிபந்தனையற்றது. 5 நேர தொழுகை நிபந்தனையற்றது. எந்த நோ எக்ஸ்கியூஸ், எந்த கட்டத்திலே உங்களுக்கு நின்று தொழ முடியவில்லையா, உட்கார்ந்து தொழ வேண்டும். உட்கார்ந்து தொழ முடியவில்லையா, படுத்திருந்து தொழ வேண்டும். அப்படித்தானே? ஒரு கட்டம் முடியவில்லை என்றால் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றித்தான் ஆகணும். அதுக்கு எந்த மன்னிப்பும் இல்லை. அப்ப தொழுகிறேன் இப்ப தொழுகிறேன் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்போ எந்த கட்டத்திலையும் நம்ம தொழுகையை மிஸ் பண்ண முடியாது. தொழுகை தவிர்ந்த ஜகாத்து, நோன்பு, ஹஜ் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. ஜகாத்து எல்லா நேரத்திலும் கடமையா? ஏழைகளுக்கு ஜகாத் கடமையா? யாருக்கு ஜகாத்தினுடைய நிசாபு இருந்து அந்த அந்த கடமைக்கு உட்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஜகாத் கடமை. அதே போலதான் நோன்பு பிரயாணிகளுக்கு நோன்பு விடலாம், வேற ஒரு நேரத்தில் கலா செய்யலாம், நோயாளிகளுக்கு விடலாம், வயது முதிர்ந்தவர்கள், இப்படி நிபந்தனை இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு மன்னிப்பு இருக்கிறது. அதே போலதான் ஹஜ் கடமை இருந்தால் தான் கடமை, ஹஜ் கடமையானால் தான் கடமை. சரியா?